ஹலோ விவர்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா இலக்கியா 652வது ப்ரோமோவோட ரிவ்யூவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நமக்கு என்ன காட்டியிருக்காங்கன்னா, அதாவது முன்ன வீடியோவில் பார்த்த மாதிரி தான் கௌதமும் இலக்கியாவும் தனிமையாக இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, கார்த்திக்கு ரிலாக்ஸ் தேவைங்கிறனால ஒரு அவுட்டிங் மாதிரி பிக்ஸ் பண்ணி அங்கே போகிறாங்க. இங்கே என்ன நடக்குன்னா, ஒரு ஹோட்டலில் உட்காந்து இலக்கியாவும் கௌதமும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இலக்கியாவுக்கு கௌதம் ஒரு கிஃப்ட் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுதாரு. அது என்ன கிஃப்ட்னா, ஒரு சின்ன ரிங்கு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுதாரு. இது ஆச்சரியமாக பார்க்குற இலக்கியா இது எதுக்குன்னு கேட்குற மாதிரி ஒரு இது இருக்கு. அதுக்கு கௌதம் நம்ம என்ன பதில் சொல்லுதாருன்னா, அஞ்சலியின் சூழ்ச்சியை வெளியே கொண்டு வந்ததுக்கும் என் ஃபேமிலியும் என் தம்பியும் காப்பாற்றினதுக்கும் தேங்க்ஸ் சொல்லுற விதமாக இந்த கிஃப்ட் உனக்கு ப்ரெசென்ட் பண்ணுதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அப்போ என்ன நடக்குன்னா, தூரமாக ஒரு ஃபைட் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அது வேற யாரும் இல்லை, நம்ம கார்த்திக்கும் இங்கே சப்ளை பண்ணத ஒருத்தருக்கும் சண்டை நடக்கு. இதை பார்த்த நம்ம கௌதமும் கார்த்திக்கும் வேக வேகமாக அது என்ன பிரச்சனைங்கிறத பார்க்குறதுக்கு போகிறாங்க. அப்போ அந்த சப்ளையர் என்ன சொல்லுதாருன்னா, அது தப்பு பண்ணால் அடிப்பேன் அந்த மாதிரி ஒரு பதிலை ஒன்று சொல்லுதாரு. இது என்னவா இருக்கும்னா, ஒன்று கார்த்திக் அந்த குழந்தை இயக்கத்தோட ஏதாவது ஒரு குழந்தைய தொட்டு பார்த்து ரசிச்சிருக்கலாம், இல்லை வேற ஒரு தாய்மார் கூட ஒரு பிள்ளை இருக்க மாதிரி அது ஒரு பாசத்தமாக பார்க்கும்போது அவங்க தப்பாக புரிஞ்சு அடிச்சிருக்கலாம். இதில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இதில் இன்னொன்று என்ன வேணா இருக்கலாம், பைரவி கூட செட் பண்ண ஆளாக கூட இருக்கலாம். இந்த ட்ரிப்பை தவிடுபடி ஆக்கிறதுக்கு என்ன வழியோ அது நம்ம பைரவி சொல்லவே வேண்டாம். ஏன்னா இலக்கிய சந்தோஷமாக இருக்கக்கூடாதுமேக்காண்டி எவ்வளோ வேணாலும் செலவு பண்ண நம்ம பைரவி தயாராக இருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து என்ன காட்டுதாங்கன்னா, அப்படியே வந்தால் அஞ்சலி வீட்டை காட்டுதாங்க. அஞ்சலி வீட்டில் அஞ்சலி அவர் அப்பா அடைச்சி போட்டிருந்தாருலாம். அப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு பிளான் சொல்லுதான், இப்படி தீக்குளிக்க மாதிரி தீக்குழி, அப்போ பயத்தில் நம்ம என்ன திறந்து விட்டுருவாரு, நான் இன்னும் நிறைய காரியம் பண்ண வேண்டிய இருக்கு, அதை நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடந்திருக்கும். அப்போ அதே மாதிரி அவங்க அம்மாவும் ஒரு ஆக்டிங் பண்ணுதாங்க. மண்ணெண்ணையை ஊற்றி, நான் இப்போ திறந்து விட போறீங்களா இல்லை நான் சாக போட்டோமா அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவாங்க அவங்க அப்பாவை. அப்போ பக்கத்தில் ஒரு அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, பயத்தில் நீங்கள் சாவி கொடுங்க நான் வேணாலும் திறக்கேன் ப்ளீஸுங்கிற மாதிரி அவங்ககிட்ட கெஞ்சுதாங்க. ஆனால் அவங்க அப்பா சாவி கொடுக்குற மாதிரி கொடுத்து தீப்பெட்டியை கையில் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவும் எரிச்சிடலாம். ஏன்னா இவ்வளோ பிரச்சனையும் அவங்க அம்மாவாலும் ஒரு காரணங்கிறது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அவளை கண்டாலே நமக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குங்கிறதும் எனக்கும் அப்படி தான் இருக்கும். அப்புறம் என்ன நடக்குன்னா, அஞ்சலி டோட்டல் ஷாக் மூடில் இருக்கா. ஏன்னா இவ்வளோ மிரட்டியுமே அசராத ஒரு மனுஷனா அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சி. ஏன்னா அவளு வாழ்க்கையை வெறுத்துட்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரெண்டு பேரும் இவளை கல்யாணம் பண்ணதும் தப்பு, இவளை பெற்றதும் தப்புண்டு அவர் வாழ்க்கையை வெறுத்துட்டாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து என்ன நடக்குன்னா, இது அப்படியே எல்லாருமே ஷாக் மூடில் நிப்பாட்டுதாங்க. இதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு எதிர்பார்ப்பேன்டா, எப்படியா மிரட்டி விரட்டி அஞ்சலியும் வெளியே வருவான். இன்னொரு பக்கம் பைரவி ஏதாவது சூழ்ச்சி பண்ணி தான் அந்த சப்ளையர் பைரவியோட ஆளாக கூட இருக்கலாங்கிறது என்னோட கணிப்பு. எப்படி இருந்தாலும் இந்த எபிசோடு விறுவிறுப்பாக போகிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம விறுவிறுப்பாகவே நமக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதில் அஞ்சலின் ஆட்டம் முடியுமா, இல்லை திரும்பவும் அந்த ஃபேமிலியில் மறுபடி ராஜாங்கம் பண்ணணுங்கிறனால அந்த குடும்பத்தை நிலைகுலைய வைக்க போகிறாளாங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு எபிசோடு கூட விடாமல் ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு நாடகமாக நமக்கு இலக்கிய நாடகம் அமைஞ்சிருக்கு. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சேரும். தேங்க்யூ.